என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்பதற்கு நான் பல காரியங்களை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. மக்கள் பார்த்து நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடிக் கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சி அதிகாலையில் தரப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு திருப்பூர் பெத்தல் யோகா சென்டரிலிருந்து அதன் ஆசிரியர் திருப்பூர் இங்கே மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். கிரண்குமார் 10ஆம் வகுப்பு, கவிஞ்சல் 10ஆம் வகுப்பு, அன்ரூத் 7ஆம் வகுப்பு. இங்கே அவர்கள் மச்சாசனம், வேறு பல ஆசனங்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் ஆசனங்கள் செய்யுங்கள், பார்க்கலாம். கையை ரெண்டையும் கூப்பி மேலே தூக்குடா, தூக்கு கையை மேலே. கும்பிட்ட மச்சாசனம். மாய்முடு. இவன் புஜங்காசனம் செய்கிறான். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். பத்மாசனத்தை மாற்றி போடுங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். டேய், அங்கே தலை வச்சு இங்கே வை. திரும்ப அப்படியே தலை. கையை உயர்த்தி கும்பிடு. கையை சேர்த்து கும்பிடுறா மேலே, நல்ல உயர்த்து. கும்பிட்ட மச்சாசனம். மார்பகம் விரியும், முதுகெலும்பு விளையும், கழுத்து வளைக்கப்படுகிறது. இதிலே மூச்சு இழுப்போமையானால் இருதயமும் நுரையீரலும் பலப்படும். இது அலாசனத்துக்கு மாற்றாசனம். புஜங்காசனம் பாருங்கள். மார்பகம் விரியும், கழுத்து வளைக்கப்படுகிறது. தைராய்டு கிளான்ஸ் வேலை செய்யும். உயரை தூக்கப்படுவதால் ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் அழகாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீ மச்சாசனம். காலை சேர்த்துக்கோ. நல்ல மூச்சுடு. புஜங்காசனம், கை கும்பிட்ட மச்சாசனம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானம், சின்ன ஆசனம். இந்த 4 கோளங்களையும் ஜீரணக்கருவி, நுரையீரல், இருதயம், தைராய்டு கிளான்ஸ், புலன் உறுப்புகளான கண்ணு, மூக்கு, காது, மூளை அத்தனையும் வேலை செய்யக்கூட அற்புதமான ஆசனம் இந்த புஜங்காசனம் என்பது. அதே மாதிரி மச்சாசனமும். அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளெல்லாம் மாணவர்கள் செய்தால் அவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் அவர்கள் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் மற்ற மாணவர்களிடமிருந்து வேறுபட்ட மாணவர்களாகவும் நல்ல குணமுடையவர்களாகவும் மாறிவிடக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்ச நாள் 2 மாதம் 3 மாதம் பழகினாலே அதனுடைய பலங்களெல்லாம் தெரியக்கூடிய ஒரு தன்மை ஆசனங்களுக்கு உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடுபடுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.